ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்ட்டான வெண்டைக்காய் வறுவல் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வெண்டைக்காவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஈரம் இல்லாமல் துடைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற மசாலா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறோம், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலா ஃப்ளேவருக்கு வேண்டி நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை இந்த மாதிரி 4 கீரல் போட்டுக்கோங்க. நீங்கள் ஏன் நம்ம இந்த மாதிரி கீரல் போடுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக போட வேணாம், பாதி அளவுக்கு மட்டும் போட்டால் போதும், மசாலா உள்ளே வைக்கிற அளவுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய்க்குள்ளே இந்த மாதிரி மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காய் வறுவல் செஞ்சு சுட சுட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெண்டைக்காவிலையும் இதே மாதிரி மசாலா நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஒரு 1/2 hour இப்படியே இருக்கட்டும். நல்ல மசாலாவில் இந்த வெண்டைக்காய்க்குள்ள அந்த ஃப்ளேவரில் இறங்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் லெமன், ஒரு 1/2 லெமனை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் எடுத்துக்கலாம். நம்ம வானல் ஹீட் ஆனப்புறம் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல எண்ணெய் காயணும். காஞ்சப்புறம் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் எல்லா சைடும் வர மாதிரி நல்லா ஒட்ட வச்சுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்ல கிறிஸ்பினஸ் தரும், அதுக்காண்டி தான் இப்படி பண்ணுறோம். இப்போ நல்லா வானலில் எண்ணெய் காஞ்சப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா இதில் ஃப்ரை ஆகணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆனப்புறம் நம்ம எடுத்தால் போதும். நல்லா எல்லா சைடுமேவும் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆன கலர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தெரியுதுன்னு. இதுதான் கரெக்டான கலரு வெண்டைக்காய் வறுவலுக்கு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. டேஸ்ட்டான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.